ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அல்வா ரெசிபி செய்ய போகிறோம். முஸ்லீம் வீட்டில் ஃபங்க்ஷன்னாலே பிரியாணி கூட கண்டிப்பாக இந்த அல்வா செய்வாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா. ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பிரெட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால், 200 கிராம் சர்க்கரை, ஏலக்காய் தூள் 2 பிஞ்ச் அளவுக்கு, 10-15 முந்திரி பருப்பு, 100 கிராம் நெய். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம டேஸ்டியான அல்வா செஞ்சிடலாம். ப்ரெட்டை இந்த மாதிரி குட்டி பீசஸாக நம்ம சைட்ஸ்லாம் எடுக்காமவே நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அல்வா செய்யும் போது ப்ரெட்டில் இருக்கிற சைட்ஸ்லாம் கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ப்ரெட் ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஆயிலில் ஃப்ரை ஆக ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்றாதீங்க. ரொம்ப செவக்காமல் இருந்தாலும் ப்ரெட் அல்வா நம்மளுக்கு டேஸ்ட்டு கம்மியாயிரும். நல்ல டார்க் ப்ரௌன் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த கலர் வரணும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரெட்டுங்களையும் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம அல்வா செய்கிறதுக்கு நம்ம ப்ரெட்டை பொரிக்காமல் இந்த மாதிரி செஞ்சோன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரிச்சான டேஸ்ட் கிடைக்காது. ஒரு மாதிரி வளன்னு ஆயிரும். முஸ்லீம் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷன்லையுமே இந்த ப்ரெட் அல்வா வச்சுருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதே மாதிரிங்க இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். பொரிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா நெய்யில் பாதி நெய் 50 ml வரைக்கும் சேர்த்துக்கலாம். மீதி நெய் இருக்கட்டும். இப்போ இந்த நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நம்மளுக்கு ஆப்ஷனல் தான், எவ்வளோ வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற திக்கான பால் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு பால் ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அது கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நான் 200 கிராம் சர்க்கரை சேர்க்க போகிறேன். 250 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ்க்கு. நான் இன்றைக்கி 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டையும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு மில்க் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணுன்னு இல்லை. நம்ம பாலை சேர்த்துட்டு அது கூடவே எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ பால் ப்ரெட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். அடுப்பு நல்லா ஃபுல்லாகவே இருக்கட்டுங்க. திரண்டு வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டே கிளறிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் விட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறிக்கலாம். தொடர்ந்து கிளறிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. கொஞ்சம் கை எடுத்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கை எடுத்துகிட்டு கிளறலாம். இப்போ நம்ம கை எடுக்காமல் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம மீதி வச்சுருக்க நெய்யை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அல்வாவோட டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான அல்வா தான் இது. ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு ஸ்வீட் இல்லாத கோவா கூட சேர்ப்பாங்க. கல்யாண வீட்டிலலாம் சமைக்கும்போது நம்ம வீட்டில் செய்யும்போது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதுவே நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நெய்யெலாம் நல்லா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.
ரொம்ப ரிச்சான டேஸ்டியான சிம்பிளான அல்வா 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.